நேயர்களின் நாடி துடிப்பறிந்து முதற்தரமான நிகழ்ச்சிகளை படைத்து வரும் சக்தி FM தனது 18வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றது. சக்திக்கு 18 இளமை, இனிமை, புதுமை. தமிழ் பேசும் மக்களின் சக்தியாய் விளங்கும் சக்தி FMஇன் 18வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை தேபானப கலையகத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதிலும் புதுமை என்றும் முதன்மையாக திகழும் சக்தி FMஇன் 18வது பிறந்தநாள் கேக் இதன் போது வெட்டப்பட்டது. இந்த 18 வயசு வார நேரம் நிறைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ற தன்மை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதே மாதிரி விளையாட்டு தன்மையும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க உள்ளெடுத்து மக்களுடைய உள்ளங்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய நிகழ்ச்சிகளை தரவும் மக்களுடைய வாழ்க்கையில் ஒன்றிணையக்கூடிய ஒரு ஊடகமாக சக்தி FM திகழும். அதற்கு உங்களுடைய ஆசைகள் என்றென்றும் தேவை என கேட்டுக்கொண்டு எங்களுடைய முகாமைத்துவத்திற்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் என்னோடு பணிபுரிகின்ற என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி பர்த்டே சக்தி FM. First of all, இத்தனை வருடங்களாக எம்முடன் இணைந்திருந்த எமது ரசிகர்களுக்கு நாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த தருணங்களையும் சவால் மிக்க தருணங்களையும் நாம் எதிர்கொண்டுள்ளோம். அதிகளவிலான சிறந்த தருணங்கள் எமக்குள்ளன. இது உங்களினாலேயே ஏற்பட்டது. பல்வேறு பொறுப்புகளுடன் எமது செயற்பாடுகளை நாம் நாளாந்தம் மேற்கொள்கின்றோம். இந்த பயணத்தில் எம்முடன் இருந்த அனுசரணையாளர்களுக்கு நாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அபர்ணா உள்ளிட்ட சக்தி FM குழுவினருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழியில் சிறந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாம் உங்களுக்கு வழங்குவோம். தமிழ் பேசும் மக்களின் சக்தியே சக்தி அலைவரிசை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 18 வருஷம் இதுல இருக்கிற பல பேர் 18 வருஷமா சக்தியோடு இருக்கிறார்கள். அதே மாதிரி வானொலி கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் 18 வருஷம் இருந்து இப்ப 18 வருஷம் தாண்டி முன்னால போறேன்னு சொன்னா அது பெரிய ஒரு படி தாண்டி முன்னாடி போறது. இந்த வருஷத்துல நான் சொல்ல நினைக்கிறது, சக்தி 18 வருஷம் செய்த புதுமைகளை விட இனி செய்யறது தான் புதுமையான விஷயமாக இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி போறதுக்கு நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இது நேர்கள் இல்லாமல் வானொலி இல்ல, டெலிவிஷன் இல்ல. சக்தி குடும்பத்துக்கு நான் சொல்றது, இப்ப இருந்து செய்யறது நிறையவே நல்லா செய்யறது. அதே மாதிரி முன்னால போக இதை விட நல்லா செய்துட்டு கொண்டு போகணும். சக்தி FMஇன் 18வது பிறந்த நாளை முன்னிட்டு நெருப்படா ஹிப்ஹாப் இசை நிகழ்ச்சி ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 1998 ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வானொலிகளில் புரட்சிகரமான மாற்றத்துடன் சக்தி FM உதயமாகியது. சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இனிமையான இந்த சக்தியினுடைய 18வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நிறைய விஷயங்கள் எங்களுடைய எல்லா அறிவிப்பாளர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சிகளில் மாத்திரமல்லாது மக்கள் சேவையின் மூலமாகவும் நேயர்களின் மத்தியில் ஒரு தனி இடத்தை தக்க வைத்திருக்கும் சக்தி FM நேயர்களின் மனங்களை கவர்ந்து தொடர்ந்தும் வெற்றி நடை போடுகின்றது. ஊடகத்துறையின் புரட்சியாளராய் புதுமைகள் பல படைப்பதுடன் மக்கள் சேவையையும் தொடர சக்தி FMக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள்.